ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் ஒரு பயங்கரமான சம்பவம் போது, அதாவது பிக் பாஸ் வந்து மார்னிங் ஆக்டிவிட்டி டாஸ்க் கொடுக்கறதுக்காக எல்லாரையும் வர சொல்கிறாரு. எல்லாருமே வராங்க. வரதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு விஷால், அதுக்கப்புறம் சௌந்தர்யா, பக்கத்தில் வந்து நம்மளுடைய சாச்சனா அவங்களும் வந்து உட்காடுறாங்க. அப்போது இவங்க டென்ஷன் ஆகிறாங்க. ஆக்சுவலாக சௌந்தர்யா வந்து ஒரு 2 வாரமாகவே வந்து சுத்தமாக சரியில்லை. ஏன்னா எப்பயுமே எது வந்தாலும் பார்த்துக்கலான்னு இருக்கிற சௌந்தர்யா இப்போ வந்துட்டு வேறு மாதிரி ஒரு ப்ரெஷரான ஒரு சுச்சுவேஷனில் மாட்டிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சிட்ருக்காங்க. காரணம் பிஆர் அப்படின்ற ஒரு விஷயம் எல்லா சீசன்லையும் ஏதோ ஒரு வகையில் இருந்திருக்கு. ஆனால் இந்த சீசன் இந்த மாதிரி பயங்கரமாக வெடிச்ச மாதிரி இல்லை. அதனால் இவங்களுக்கு வந்து உள்ளுக்குள்ள ஒரு பயம் வந்துகிட்டே இருக்குது. அதனால் என்ன பண்ண போகிறாங்கன்றது தெரியல. ஆனால் வெளியில் வந்து சௌந்தர்யாவோட ஃபேன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எங்கள் தலைவி சௌந்தர்யா வந்து இந்த டைட்டில் அடிச்சிருவாங்கன்ற மாதிரி கமெண்ட்ஸ் போட்டுட்ருக்காங்க. பட் நிறைய பேரோட கருத்து அதுக்கு தகுதி, அதை விட பயங்கரமான தகுதி எங்கள் முத்துக்குமருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய போட்டி போயிட்டுருக்கு. இப்போ இந்த பிஆர் சொன்ன விஷயங்கள், அது மட்டும் இல்லாமல் நேற்று வந்து சுனிதா வந்துட்டு திடீர்னு போஸ்ட் அவுட் ஆகி அந்த பிஆர்ன்ற விஷயத்தை வந்து அங்கே மேடையில் போட்டு உடச்சது பயங்கரமாக இருந்துச்சு. அதுக்கு வந்துட்டு விஜய் சேதுபதி எனக்கு இந்த மாதிரி நடந்திருக்குன்னு சொல்லும்போது என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே ஒரு ஷாக்கிங் இருந்துச்சு. அதுலேயே இவங்க ஃபுல் அவுட்டு. இப்போ என்னன்னா, இந்த மார்னிங் ஆக்டிவிட்டி டாஸ்க் சொன்ன உடனே வந்து உட்காராங்க. மறுபடியுமா டெஸ்டிங் பண்ண போகிறாங்களா? ஐயோ, போன வாரமே வந்துட்டு ஏற்கனவே 8 பேர் வந்துட்டு பிஆர் இதுன்னு பேசி என்னை வந்து ஒரு மாதிரி ஆக்கிட்டாங்க, இன்னுமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பதறி என்ன சொல்கிறாங்க, பேசாமல் நான் பெட்டி எடுத்துகிட்டு போயிடலான் இருக்கேன்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ சாச்சனை கேட்குறேன், என்னக்கா சொல்கிறீங்க, பெட்டி எடுத்துகிட்டு போக போகிறீங்களா அப்படின்னு. வேறு அதுக்கு இதுக்கு அதுவே பெஸ்ட்டுன்னு தோணுதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. சப்போஸ் அவங்க வந்து பெட்டி எடுத்துட்டாங்க, வைக்கிற பெட்டி எடுத்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த பிக் பாஸில் யார் டைட்டிலு, யார் ரன்னராக வரப்போகிறாங்க, யார் வந்துட்டு 3rd or 4th வரப்போகிறாங்கன்றதுல பெரிய ஒரு மாற்றம் வரும். ஆனால் கண்டிப்பாக முத்துக்குமரன் வந்துட்டு டைட்டில் வச்சுருவார். அது வந்து மாட்டுக்கிட்டே கிடையாது. ஏன்னா முத்துக்குமரனுக்கு இப்போ வந்துட்டு பயங்கர ஒரு ஹெவி காம்படிஷன் கொடுக்குற ஒரே ஒரு ஆள் சௌந்தர்யா மட்டும்தான். அதை வந்து உள்ளே விளையாண்டு கொடுத்தாங்கன்னு கேட்டிங்கன்னா அதை விட பயங்கரமாக வெளியில் விளையாடுற விளையாட்டு தான், சரிங்களா? அப்படின்னு இருக்கும்போது இவங்க வந்து இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்க போகிறோன்றாங்க. ஆனால் இந்த பணப்பட்டி வச்சாங்கன்னா கண்டிப்பாக சௌந்தர்யாவுக்கு எடுக்கிறதுக்கு விஷாலை விட மாட்டார், பவித்ரா விட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும். அதேமாதிரி பிக் பாஸ் டீமே விடாதுன்றது எனக்கு தெரியும், அதாவது நம்ம ரிவ்யூக்கு தெரியுன்றாங்க. அப்படின்னு இருக்கும்போது ஏன்னா இந்த பணப்பெட்டிக்கு உரித்தான 2 நபர்கள் அவங்க எனக்கு தெரிஞ்ச கணக்கு பண்ணது ஆளுங்க போன வாரம் போனதை வச்சுலாம் பார்க்கும்போது கண்டிப்பாக வந்துட்டு நம்மளுடைய பவித்ரா இல்லை விஜய் விஷால் தான். இவங்க 2 பேர் தான் கையை வைக்க போகிறாங்க. இதில் 2 பேரில் தான் மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு விஷாலுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா விஷாலை இவ்வளோ தூரம் காப்பாற்றணும், சும்மா அனுப்பிச்சிடுவாங்களா அப்படின்ற மாதிரி தோணுது. சரி, நீங்கள் உங்களோட கருத்து சொல்லுங்கள். உண்மையிலே சௌந்தர்யா டாப் 5ல் வந்து நிற்கணுமா, இந்த டைட்டில் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்லை பணப்பெட்டி எடுத்துகிட்டு போகிறது பெஸ்ட்டுன்னு நினைக்கிறீங்களா, இல்லை பணப்பெட்டி எடுக்க விடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.